ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு சாதம் வெரைட்டியும் ஒரு தொகையிலும் பார்க்க போகிறோம். சாதம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியும் பருப்பு சாதம். அதாவது கோயம்புத்தூர் பக்கம் ஈரோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைஸு. ஆக்சுவலாக நம்மளோட நிகழ்ச்சியிலே நம்ம ஏற்கனவே இதோட சிம்பிள் வேர்ஷன் காமிச்சிருக்கோம், அதாவது சிம்பிளாக பண்ணுறதை காமிச்சிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ராவாக சாமான் சேர்த்து பண்ணுறோம். இதில் ஒரு 4-5 வகை பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடும். பேஸ் வந்து அரிசியும் பருப்புமா இருந்தாலும் சேர்மானம் சேர்கிற சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறுது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்னொரு வெர்ஷன். அடுத்தது தொகையல். இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, பொதுவாக அந்த ஊர் பக்கம்னா இந்த சாதம் பண்ணிவிட்டு ஒரு அப்பளம் வறுத்துட்டோ இல்லை ஒரு உருளைக்கிழங்கு வறுத்தோ இல்லை ஒரு தொகையில் வச்சோ முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கொத்தமல்லி தொகை சிம்பிளாக பண்ணக்கூடியது, ஆனால் இதுக்கு நல்லா ஆப்டாக இருக்கும். அந்த மாதிரி தொகையில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த அரிசியும் பருப்பு சாதம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், தக்காளி 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பூண்டு சில பற்கள் தோல் உரித்து கொள்ளவும், தேங்காய் துருவல் 1/2 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 6, சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 1 சிறு துண்டு, லவங்கம் 3. இப்போ இந்த அரிசியும் பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா அரிசி 1 கப்புன்னா 1/2 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு. இதில் குறிப்பாக புழுங்கலரிசின்னு சொல்ல காரணம், அந்த ஊர் பக்கம்னா பரவாயில்ல, புழுங்கலரிசி தான் மெயின். அடுத்தது தான் பச்சரிசி, இந்த பொங்கல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ இதில் புழுங்கலரிசியில் பண்ணுற போது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புழுங்கலரிசிக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் அந்த புழுங்கலரிசிக்கு ஒரு நல்ல ருசி இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் 5 கப்பு தண்ணி. இப்போ வந்து 1 கப் அரிசியும் 1/2 கப் பருப்பு எடுத்தோன்னா 5 கப்பு தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றி அதில் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேமில் தீயை குறைச்சி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், சீரகம், பூண்டில் ஒரு 5 பல், இது எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். அது நல்லா நைஸ் விழுதாக மிளகாயை கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இதுதான் நம்ம காரத்துக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ 6லேருந்து 8 மிளகான்னு சொல்லியிருக்கோம். இது அவரோட விருப்பத்தை பொறுத்து கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பூண்டோட வாசனை வேணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய். லாஸ்ட்டில் நெய் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யை நிறுத்திக்கலாம். இப்போ நெய் போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா வாசனைக்கு நிறுத்திக்கிட்டு கடைசியாக கிளறும் போது நம்ம போட்டுக்கலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிளறும் போது எப்படி ஒரு பிசிபெல்லா பாத் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதில் கொஞ்சம் தளதளன்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் நல்லா பின்னின மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா இறுகி போயிடும். அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, அது ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கலந்துடுங்க. அதனால் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கலந்துடுங்க. இல்லை முதலையே ஒரு 6 கப் தண்ணியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறிட்டு சாப்பிட்ற போது ஓரளவுக்கு தளதளப்பு இருக்கும். இது நெய் எண்ணெய் கலவை காஞ்சிருச்சு. கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் உளுந்து சேர்த்துடணும்.
உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம், உளுந்து இளம் சிவப்பாக செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருங்க கையோட. இந்த வெங்காயம் வதங்கும் போது அதோட உரிச்ச பூண்டு பல்லும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு அந்த வெங்காயத்துக்கு. இந்த சாதத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடணும், அதை மறந்துடக்கூடாது. உப்பை சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அளவோடு பார்த்துக்கணும், ஏன்னா நம்ம இதுலேயும் போட்டு அதுலேயும் போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறேன், மீதி கருவேப்பிலை லாஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னு அந்த அரைச்ச மசாலா நம்ம அதை சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம் இந்த அரிசி பருப்பு சாதம், அதே திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி எல்லா காய்கறியும் கலந்து அதில் இப்போ அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட சாம்பார் சாதத்தோட இன்னொரு வருஷன் அந்த மாதிரி. நம்ம இங்கே சென்னை பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி, இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி, சாம்பார் சாதம், இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஹோல்சம் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கலந்து ஒரு நிறைவான உணவாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது காய்கறி வேணும்னா நீங்கள் விருப்பமாக சேர்த்துக்கலாம். பட் பொதுவாக அது காய்கறி சேர்க்கறது இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் பருப்பு இந்த சேர்மானெல்லாம் சேரும்போது ஒரு நிறைவை கொடுக்கும். ஒரு 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 மாதிரி வயிறு வந்து ஃபில்லிங்கோடு இருக்கும், நல்ல ஒரு நிறைஞ்ச வயிறாக இருக்கும். அதனால் அது ரெண்டாவது இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்சு கரிச்சல், அடுத்தது ஒரு ரொம்ப அப்படியே ஒரு முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து நார்மலாக இருக்கும், நல்ல ஒரு நிறைவாகவும் இருக்கும். இப்போ அதனால் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் வத்தல் இதுவே போதும்பாங்க, அல்லது ஒரு ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு வருதல் அந்த மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது இதில் சேர்த்துட்றேன். இந்த பட்டை லவங்கம் வந்து அதிகமாகக்கூடாது, இந்த லேசாக கொஞ்சமாக தான் போடணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை நான் இன்றைக்கி வந்து மசாலாவாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இல்லையா, அதையே அவங்க வந்து லேசாக ஒரு வறுத்துட்டு பொடியாக பண்ணி சேர்க்குறவங்களும் உண்டு. அந்த மாதிரி ஒரு வாசனை நல்லா இருக்குங்கிறதுனால பொடியாக பண்ணி சேர்க்குறவங்க உண்டு. ஆனால் கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி விஷயங்கள் இதில் சேர்றதில்ல. இதோட சிம்பிள் வேர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியும் பருப்பும் வேக வச்சுட்டு வெறுமனே கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் வதக்கி அதோட பூண்டும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் பொடி, இது காரத்துக்கு அந்த பச்சை மிளகா தான். கொஞ்சம் நல்லா கிளறி வெந்து முடித்த உடனே அதில் தேங்காய் பூ திருவி கொட்டி சாதத்தோடு கலந்துடுவாங்க. அது ஒரு சிம்பிள் வேர்ஷன்னு. இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த அரைக்கிற விழுது வந்து அது பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தக்காளி சேர்க்கலாம். தக்காளி, மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி அதில் வதங்கிடணும். இப்போ இது வதங்கிட்டுருக்க நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி, ஒருவேளை நமக்கு அந்த தடதடப்பு கம்மியாக இருந்ததுன்னா வேணும் இல்லையா, அதுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு டம்ளர் வச்சுக்கலாம், தேவைன்னா அதை ஊற்றிக்கலாம். இந்த பட்டையில் அவங்க வாசனை ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு துண்டு வச்சா போதும். அதாவது ஒரு துண்டு பட்டைன்னா ஒரு இந்த 3 லவங்கம் வச்சாலும் அது தாராளமாக போதும். அந்த வாசனையும் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வெறும் பட்டையை மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும், லவங்கம் வேணும்னு அவசியம் இல்லை. பட் லவங்கம் பட்டை போடும்போது ஒரு வித்தியாசமான வாசனை கொடுக்கும். அதுவும் இந்த சீரகம் பூண்டோடு அது சேரும்போது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாதம், இது நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா. இந்த சாதத்தை இந்த கரண்டியால் லேசாக குழச்சி விடலாம்.
தண்ணி கொதிக்குது. இப்போ கரண்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக அது நல்லா கிளற மாதிரி ஒன்று மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியை இதில் ஊற்றி இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது உங்களுக்கு ஒரு சதப்பு வராது, அப்படியே நல்லா சேர்ந்தா மாதிரி ஆகிடும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சத நிற்கும், அந்த தண்ணி தனியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல், அதை கொட்டிடலாம். அந்த லாஸ்ட்டில் நெய் போடலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த நெய் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுதான் சொன்னேன், இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சூடாக சாப்பிடும்போது இது நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் ஆறுச்சின்னு வச்சுக்கோங்க, இறுகுன மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிக்கிங்க. ஸோ அதனால வந்து டேஸ்ட்டு மாறுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் பச்சை தண்ணியை ஊற்றிங்கன்னா நிச்சயமாக மாறும். ஸோ கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த தண்ணியை நல்லா இழுத்துக்கிட்டு இது நல்லா சூடாகும். அப்படியே தண்ணி ஊற்ற இஷ்டம் இல்லை, இது வேறு எப்படி சூடு பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா குக்கரில் அந்த பாத்திரத்தோடு வச்சுடுங்க. நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரி குக்கருக்குள்ள தண்ணியை ஊற்றிடுங்க, பாத்திரத்தில் இந்த கலந்த சாதத்தை வச்சுடுங்க, மூடியை போட்டுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சுடாக அந்த சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இலகியும் கொடுத்துரும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட கூட இன்னொரு விஷயம் நல்லாயிருக்கும், தொகையல். அதனால் இந்த கொத்தமல்லி தொகையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதையும் தொட்டுக்கிட்டு இந்த சாதம் சாப்பிட்லாம், தயிர் சாதம் சாப்பிட்லாம். அந்த தொகையில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹட்சன் கேர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கேர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. முதல்ல அரிசியும் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தொகையல். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த செய்முறைக்கு போகிறோம். கொத்தமல்லி தழை 1 கட்டு, பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 அங்குல துண்டு தோல் நீக்கி துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், புளி சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப். இப்போ இந்த கொத்தமல்லி தொகையில் தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக கொத்தமல்லியை க்ளீன் பண்ணுறது நம்ம இந்த வெந்தயக்கீரைக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் கொத்தமல்லியை இந்த வேரை களைஞ்சிட்டு வேண்டாத புல் இதெல்லாம் எடுத்துட்டு அழுகி போன இலைகளை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகள் நறுக்கி ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி பிடிச்சி அதில் போட்டுட்டிங்கன்னா இந்த மண் கல்லெல்லாம் கீழ் தங்கிடும். இந்த கொத்தமல்லி மேலே மிதக்கும், அது அப்படியே அழகாக அரித்து நம்ம எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி ஒரு 2 தடவை அலசினாலும் சரி, இல்லை 1 தடவை அலசினாலும் சரி, அந்த 1 தடவை அலசும் போது தண்ணி மட்டும் நிறைய பிடிச்சி அலசிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். க்ளீனாக அந்த மண்ணெல்லாம் கீழ் தங்கிடும். எண்ணெய் காஞ்சிருக்கு, அந்த 1 டீஸ்பூன் கடுகு, இப்போ அதில் உளுந்து, இந்த 1 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, அந்த உளுந்து. இந்த உளுந்து நல்லா ஓரளவுக்கு செவக்கணும். இப்போது தீயை நிதானமாக வச்சுக்கிட்டு அதில் மற்ற பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாயை உடச்சி,
பெருங்காயம், பச்சை மிளகாய் நான் அளவாக போட்டிருக்கேன். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. பூண்டு வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இஞ்சியை தவிர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் ரெண்டும் ஒன்றா சேர்த்தா நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். கொத்தமல்லி, இது மல்லி நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறதுக்கப்புறமா நம்ம அதை தேங்காயும் புளி உப்பெல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கி கொத்தமல்லியும் போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ இந்த தேங்காய் துருவல் அதை சேர்த்துடலாம். அதோட கூட இந்த தொகையிலுக்கு தேவையான புளி, இது கொஞ்சம் புளிப்பு காரம் கொஞ்சம் சுருக்கம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பட் அந்த காரம் வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இஞ்சிக்கும் ஒரு காரம் உண்டு. அதனால் அந்த இஞ்சி காரம் வந்து இது தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துடாமல் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு இதையும் சேர்த்துருக்கேன். உப்பு புளி ரெண்டுமே இப்போ சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம அரைக்க வேண்டியதுதான். இது வந்து நல்லா கொஞ்சம் அரைக்கக்கூடிய மிக்சியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கங்க. அம்மியில் அரைக்கிறவங்களா இருந்தால் அதே மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கங்க. முடியலை, எங்கள் மிக்சியை சரியாக அரைக்காது, கொஞ்சம் கொத்தருதுன்னு அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தரதடனே கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி அரைச்சி எடுத்துட்டீங்க, இந்த சாதத்தோடு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறணுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தொகையிலும் அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இது வந்து இந்த தொகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் திருதிருப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நைஸாக அரைக்கும்போது அந்த அந்த சட்னி ஒரு வித்தியாசமான சட்னி. அதுவும் ஒரு நாள் நம்மளோட ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் விருதுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இதையே நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் விப்பர் பட்டனால் அடித்து அதாவது நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு இதே மாதிரி வதக்கிட்டு விப்பர் பட்டனால் நல்லா அடிச்சுட்டு அப்படியே கிளறி விட்டு கிட்டத்தட்ட ஒரு பொடி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஊருக்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி ஒரு சட்னியை பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. இட்லி, அப்புறம் சப்பாத்தி, அடுத்தது சாதம், வெள்ளை சாதம் எடுத்துகிட்டு போனால் கூட கலந்து சாப்பிட்லாம். அடுத்தது ப்ரெட்டு, எல்லாத்துக்குமே அது நல்லா பொருந்தும். தூர பயணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு இது கட்டாயம் ஒன்றுமே ஆகாது, நல்லா வச்சிருந்து எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் அது ஈரம் இல்லாமல் கூடின மட்டும் நல்லா வதக்கிட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்த இந்த சட்னிக்கும் அந்த அரிசியும் பருப்பு சாதத்துக்கும் ஒரு சின்ன ரீகேப். அரிசியும் பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நெய்யும் காய வச்சு கடுகு உளுந்து தாளித்து வெங்காயம், கருவேப்பிலை, சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்ச விழுதியும் போட்டு தக்காளியும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வச்ச சாதத்தையும் போட்டு மொத்தத்துலேயும் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நெய்யும் போட்டு இறக்கணும் அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் தயார். பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சு அது கடுகு உளுந்து தாளிச்சிட்டு இஞ்சியும் பச்சை மிளகாய் போட்டு அதோட கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காயும் போட்டு ஒரு பிரட்டி அதோட புளியும் உப்பையும் வச்சு நல்லா அரைச்சி வதக்கி எடுத்துருங்க.
அதுக்கப்புறமா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கொத்தமல்லி தொகையல் தயார். இது ரெண்டுமே ஒரு நல்ல காம்பினேஷன். கூட ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாசனையான பிரியாணியும் இல்லாமல் சாம்பார் சாதமும் இல்லாமல் நடுவில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.